ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்க்கும்போது நம்ம வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டோம் கஸ்டமருக்கு. ஆனால் என்னால் அப்லோட் பண்ணும்போது அது டெலீட் ஆகிட்டுருக்கு. நான் பேக்கில் போயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங் கேட்டாங்க. 9 இன்ச்சு ரிங்கு, அப்புறம் 12 இன்ச்சு ரிங்கு கேட்டிருந்தாங்க. 5 காலையில் தான் நம்ம போட்டு விட்டோம். இந்த மாதிரி டேப்பில் அவங்களே கடையிலே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. 12 இன்ச்சு ரிங்கு இது உள்ளே ஒன்று ஒன்றா மாட்டிகிட்டு இருக்கேன்னா நம்ம எடுத்து காட்ட முடியல. இது மட்டும் தான் காட்ட முடிஞ்சுது. அதே மாதிரி 9 இன்ச்சு ரிங்கு கேட்டாங்க. 12, 8 கேட்டிருந்தாங்க. நம்ம வாங்கி போட்டிருந்தோம். ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி தாங்க வாங்கி போட்டேன். இப்போ நான் ஸ்டாக் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டு கேட்டாங்க. அது கஸ்டமருக்கு அனுப்பிச்சாச்சு காலையில். நான் எப்போவுமே ஸ்டாக்காக ஒன்று வாங்கிட்டு வச்சிடுறது. ஏன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடணும்ல, அதுக்காக நான் வாங்கி எப்போவுமே இப்படி வச்சுருவேன். இது சிங்கிள் பீஸாகவும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். எல்லாமே சொல்கிறேன், சிங்கிள் பீஸாகவும் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பேக்கெட்டாகவும் எடுத்தாலும் சரி. இது இப்போதைக்கு ஸ்டாக்கில் கொஞ்சம் தான் இருந்ததுன்றனால நான் 2 8ஆம் நம்பர் சைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் அவங்களுக்கு ஒரு செட்டு போட்டுட்டேன். அது இல்லாமல் நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது தானே. எப்போவுமே வீட்டில் இருக்கிறது இந்த பொருள் வாங்கி வைக்கிறது ஒன்றும் கெட்டுப்பட போகிற பொருள் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பூஜா கூட ஃப்ரேம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நான் ஒயிட் கவர் நம்ம அந்த பார்சல் சர்வீஸ்லாம் போடும்போது நம்ம ஒயிட் கவர் போடுவோம்ல, அந்த மாதிரி கவர்ஸில் தான் இனிமேல் நான் ஃபர்தராக அனுப்புகிறேன். அந்த வீடியோ நான் காட்டியிருந்தேன் ஷார்ட்ஸில். பட் ஆனால் ஏன்னா இன்றைக்கி நிறைய ஷார்ட்ஸ் நம்ம எடுத்து போட்டோம் கடையில். ஏன்னா உடனே இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால நான் உடனே கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வாங்கி போட்டுறதுனால உடனே நான் எடுத்தேன். அப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். திருப்பி அடுத்த கடைக்கு போகிறோம், அதை அப்லோட் பண்ணுறோம். திருப்பி அடுத்த கடைக்கு போகிறோம், அதை வாங்கி அப்லோட் பண்ணுறதே என்னோடய வாழ்க்கை. இன்றைக்கி மார்னிங் சரியாயிடுச்சு, மார்னிங் டு ஆஃப்டர்நூனு. அதனால என்னால் இந்த வீடியோ எடுக்கும் போது என்ன ஆயிடுச்சு, இந்த கஸ்டமருக்கு நான் நல்ல வேலை ஃபோட்டோஸும் அவங்களோட பேக்கிங்கும் நான் கொரியர் அனுப்பிச்சிட்டனால எனக்கு அது சேவ் ஆகிடுச்சு. எனக்கு இது டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஹேண்டில் போட்ட பூஜா கூட கம்பி நான் வாங்கிட்டு அது உள்ளே இருக்குது. அது பண்டலோடு நான் ஸ்டாக்கு வாங்கிட்டு வந்தேன். அது பிரிக்கலை. இப்போ நான் பாருங்கள், இந்த கவரில் நான் வாங்கிட்டு வந்தனால பிரிச்சுட்டு காட்டுறேன் இதெல்லாம். ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குங்க. ஃபர்தராக கொஞ்ச நாள் கழித்து ஸ்டாக் வராதுன்னு சொன்னார். இது வரைக்கும் மூவிங் இருக்க வரைக்கும் நாங்கள் மூவ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டாக் வாங்குவோமான்னாங்க நான் வாங்குகிற கடையில். ஸோ அதனால் நான் வாங்கி போட்டிருக்கேங்க. கம்பி பாருங்கள், ஒன்று கூடவே எனக்கு இது வரைக்கும் இந்த 12ஆம் நம்பர் சைஸ்லாம் நான் வாங்கிட்டு வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. அந்த கஸ்டமர் என்கிட்ட வாங்கலை. பட் ஆனால் நான் இந்த கஸ்டமர் புதுசு தான் போட்டேன். என்கிட்ட பழசு இருக்குது. அந்த கடையில் எடுத்தேன். இன்னும் கூட எனக்கு அந்த ஸ்டீல் மறையலை. எந்த கடையில் எடுத்தாலும் ஏன்னா நம்ம பொருளுக்கு ஏற்ற காசு போட்டு வாங்குகிறோன்னா அது ஓகே. இப்போ இது உடனே ரேட்ஸ் செக் பண்ணுறாதீங்க. வாட்ஸ்அப்பில் ஜென்யூனாக இருக்கவங்க வேணுன்றவங்க. ஸோ இந்த சிஸ்டர் கூட எனக்கு நேற்று கால் பண்ண சிஸ்டர் மெசேஜ் பண்ணாங்க, எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டாங்க. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அவங்களுக்கு எனக்கு இந்த 12, 5, 9, 5, 8, 5 வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி போட்டு விட்டேன். அவங்க உடனே பே பண்ணிட்டாங்க. நைட்டு மார்னிங்கே நான் அவங்களுக்கு கொரியர் போட்டு விட்றதுக்கு போனேன். பட் ஆனால் என்னால் கன்வீனியன்ட் டைம் கிடைக்காதனால ஈவினிங் போட்டேன். கொரியருக்கு அவங்கக்கிட்டே சொன்னேன், எஸ்டி கொரியர் நீங்களே பே பண்ணுங்கன்னா, இல்லைம்மா உங்களுக்கே நாங்கள் பே பண்ணணும். நான் பே பண்ணி விட்டேங்க. எஸ்டி கொரியர்லாம் கொஞ்சம் பேசி வச்சுருக்கேன், பே பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு மூவிங்கு. நம்ம வேலைகளை பார்க்குறதே சரியாக இருக்குங்க. ஏன்னா ஸோ டோட்டலாக வேலை இதை பாருங்கள், இந்த கூட வேலையோ நிறுத்தி வச்சுருக்கேங்க. வச்சுச்சோ, இதை வாங்கிட்டு வந்து கொடுக்காம வந்துட்டேன். இதை பாருங்கள், இது 3rd கூட. நான் நேற்று காட்டினால ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டாச்சு, பாதியை மேலே எழுப்பிட்டேன். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ 3rd கூட போட்டு முடித்தேன். ஏன்னா இந்த கஸ்டமருக்கு நம்ம மண்டேக்குள்ளே அனுப்பலான்னு பார்த்தோம், முடியலை. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே நம்ம வீட்டில் ஃபுல்லாக இந்த பர்ச்சேசிங்க்கு இருந்தோம். வீட்டில் இருந்து கிளம்பி ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம பர்ச்சேசிங் போயிட்டோம். ஸோ தேவைப்படுறவங்க இது சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம், இப்படி பல்காகவும் எடுத்துக்கலாம். ஹேண்டில் இது நல்ல ஹேண்டிலாக இருக்குங்க, துரு பிடிக்கலை. நானும் யூஸ் பண்ணுற ரெகுலராக துரு பிடிக்கலை. அது என்னோட சஜஷன்ஸ் நான் சொல்கிறேங்க, மக்களோட சஜஷன்ஸ் கிடையாது. என்னோட சஜஷன்ஸ் நான் இப்பயும் சொல்கிறேன். எது பார்த்தாலும் அதாவது பயப்படுறதோடு பார்க்குற அளவுக்கு பண்ணுறது கிடையாது. ஷீலா ஆல்வேஸ் தெளிவாக பண்ணுறேன். ஒரு ஒர்க் பண்ணோன்னா தெளிவாக பண்ணணும், ஜென்யூனாக பண்ணிட்டு போகணும். இது பார்த்தீங்கன்னா இது ஷாப்பில் தான் எடுத்தேன். எல்லோரும் ஷாப்பில் தான் எடுக்கிறோம், நானும் எடுத்தேன். வாங்கிட்டு போட்டிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு இதில் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது நல்லா இருந்துச்சு. இது நம்மளோட கடை ஆர்டர் அக்காவுக்கு தான் போகுது.
ஸோ அந்த இதையும் சொல்லிடுறேன். கடை அக்காவுக்கு ஒன்று போயிடுச்சு. இது ஸ்டாக்கில் ஒன்று வாங்கி வச்சுருந்தது, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கம்பிகள் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இது இருக்குங்க. இது வந்து நமக்கு 5ஆம் நம்பர் சைஸில் இருந்து, அதாவது இருக்குது கடைங்களில். நான் மூவிங்கில், எனக்கு எப்போவுமே மூவிங்கில் இருக்கிறது 5, 8, 10 போகும், 9 போகுது, அதோடு சேர்த்தா அது 12 போகுதுங்க. 12 வந்து நாங்கள் ஃப்ரூட் பாஸ்கெட் போட்டால அதுக்கு போச்சு. ஸோ அதை மாதிரி இருக்கவங்க கேட்குறாங்க, வாங்கி போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுல ஒன்று நான் குறைஞ்சிட மாட்டேங்க வாங்கி போடுறதுலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி. நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். தேவைப்படுறவங்க ஷார்ட்ஸில் இருந்து பிக் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பட் நான் அவங்களுக்கு கால் பண்ண பண்ணலை. பட் இதிலே சொல்லிடுறேன். அந்த ரெயின்போ பீட்ஸ் வந்து போட்டிருந்தேன் பாருங்கள், பார்த்துருக்கேன். ரேட்ஸும் அதில் போட்டிருக்கேன், ஒயர் ரேட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் திருப்பி கால் பண்ணுங்கள் வேண்டாம் சொல்ல, ஃபர்தராக கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் செக் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சேட் ரொம்ப பண்ணாதீங்க. டீட்டெயில் என்ன அதை மட்டும் கேட்டுருங்க, நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. கடைக்கெல்லாம் போயிட்டு பேக் பண்ணி நிறைய பேக்கிங். அதே மாதிரி பிரேஸ்லெட் காட்டினேன் பார்த்தீங்களா, பிரேஸ்லெட் பீட்ஸு, ஐசி பீட்ஸு, அதெல்லாம் வந்து கஸ்டமரோடது தான். என்கிட்ட கேட்டாங்க, நான் வாங்கி போட்டேன். அதனால தான் ஷார்ட்ஸில் போட்டேன். ஏன்னா 4 பேருக்கு தெரியட்டும் நம்மளால் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களும் யாருக்காவது தேவைப்படுமே அப்படின்னு தான் நான் ஷார்ட்ஸில் போட்டேன். சில வீடியோஸ் நான் போடுறது கிடையாது, நான் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்றது. அதே மாதிரி நம்ம வேண்டாம், எதுவுமே ப்ராப்ளம்ஸ் வேண்டாம், நம்மளோட ஒர்க்கு. ஸோ எஸ்எம்கே ட்ரெண்டி பேக்ஸில் இந்த மாதிரி பூஜா கம்பியும் அவைலபிளாக இருக்குது, கம்பிகள் அவைலபிளாக இருக்குது, குடை மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி என்கிட்ட அவைலபிளாக இல்லைன்னாலும் கடையிலேருந்து தாங்க வாங்கி போடுவேன், அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ.